நாடு முழுவதும் மிக வேகமாக பரவி வரும் பன்றிக் காய்ச்சலின் தாக்கம் ஜம்மு காஷ்மீரிலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பன்றிக் காய்ச்சல் எப்படி பரவுகிறது, அதை தடுப்பது எப்படி என்பது குறித்து எமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பன்றிக் காய்ச்சல் என்றால் என்ன? பன்றியிலிருந்து மனிதனுக்கு பரவி இருப்பதால் இதற்கு பெயர் பன்றிக் காய்ச்சல். இப்போ மனிதன் டு மனிதன் பரவுவது மிக வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரவி இருக்கிறது. பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்க மாநிலம், உயிரிழப்புகள் அதிகமாக இருக்க மாநிலம் அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அந்த பக்கம்தான். டெல்லியும் தமிழகத்திலும் அதிக பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உயிரிழப்புகள் அதிகமாக இல்லை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா மருத்துவத்துறை சிறப்பாக இருக்கிறது. தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பன்றிக் காய்ச்சலை பொறுத்தவரை மக்களும் விழிப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறார்கள். ஜுரம், அதாவது இது சாதாரண ஜுரம் மாதிரி தாங்க வரும். எப்படி நமக்கு உடல் வலி ஏற்படுமோ, தலைவலி ஏற்படுமோ, வாந்தி வருமோ, இந்த மாதிரி சாதாரண ஜுரம் அறிகுறி தான் இருக்கும். ஆனால் 5 நாட்களுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பன்றிக் காய்ச்சலை குணமடைய செய்வது சிறிது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஜுரம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்த உடனே பன்றிக் காய்ச்சலாக இல்லையா அப்படின்னு சொல்லி மருத்துவமனை போய் நாம் செக் பண்ணிடணும். இது ஒரு புறம். எப்படி இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏற்கனவே இந்த வைரஸ் டேபிள் மேலே அல்லது இந்த கதவு இடுக்குகளில் இருக்கும். பாதிக்கப்பட்டவர் தும்மும் போது இது அங்கேருந்து இந்த கதவு மேலே இல்லைன்னா டேபிள் மேலே வந்திருக்கோம். நாம் கையை வச்சுட்டு அந்த கையை முகத்துக்கு நேராக கொண்டு வந்தோம்னா வைரஸ் நமக்குள்ளே போகும், நம்மளும் பாதிக்கப்பட்டவராக ஆகிவிடுவோம். வராமல் தடுக்க சிறந்த வழி என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம கைகளை சுத்தமாக தூய்மையாக வைத்துக்கொள்வது. பொது இடங்களுக்கு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் சரி, வேற எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் சரி, கைகளை சோப் போட்டு கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். வீடுகளை கிருமிகள் அண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். டயரில் தண்ணி தேங்கிறது, அப்புறம் இந்த உரலில் தண்ணி தேங்கிறது, குப்பைகள் மக விடுறது, வீட்டு பக்கத்தில் வீடுகளை அழுக்காக வைத்துக்கொள்வது, இதையெல்லாம் பன்றிக் காய்ச்சல் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் வீடுகளை சுத்தமாக தூய்மையாக வைத்து கொண்டாலே பன்றிக் காய்ச்சல் நம்மளை அண்டாது. பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தள்ளி இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். நாமளும் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் பன்றிக் காய்ச்சல் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் 10,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 50 நாட்களில் மட்டும் 600க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க.